Hello, my dear students. Warm wishes to all. In this class, we are going to learn the supplementary lesson after 20 years written by O. Henry. Part 2. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் சாரு ஜிம்மி வெல்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் பிளாத. அவர் சோம்பேறியான ஆள். தோ குட் ஃபெலோ ஆஸ் ஹீ வாஸ், சோம்பேறியாக இருந்தாலும் கூட அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐ ஹவ் ஹேட் டு கம்பீட் வித் சம் ஆஃப் த ஷார்பஸ்ட் விட்ஸ் கோயிங் டு கெட் மை பாயில். பட் பாபாகி என்னை பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா, சில சங்கடமான விஷயங்களை சந்திக்க நேர்ந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எ மேன் கெட்ஸ் இன் எ க்ரூவ் இன் நியூயார்க். ஆனால் நியூயார்க்கில் பொறுத்தவரையிலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ரிப்பீட்டட் வேலையவே செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இட் டேக்ஸ் த வெஸ்ட் டு புட் எ ரேஞ்சர் எட்ஸ் ஆன் கிம். பட் அதே நம்ம மேற்கத்திய நாடுகளுக்கு போனோம் அப்படின்னு வச்சுக்காவேன், கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு செயலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்ப்போம். த policeman told his club and took a step or two. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போலீஸ்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய லத்தியை, கிளப் மீன்ஸ் லத்தி, டுல்டு மீன்ஸ் ட்விஸ்டட், அப்படி சுற்றிட்டே போகிறாரு. டுக் எ ஸ்டெப் ஆர் டூ, அப்படியே நடந்து 1 or 2 ஸ்டெப்ஸ் முன்னாடி போகிறாரு. ஐ வில் பி ஆன் மை வே, ஹோப் யுவர் ஃப்ரெண்ட் கம்ஸ் அரவுண்ட் ஆல் ரைட். சரிங்க, நான் கிளம்புறேன், உங்கள் ஃப்ரெண்டு இதாக வந்துடுவார். கோயிங் டு கால் டைம் ஆன் ஹிம் ஷாப், அவர் கண்டிப்பாக சரியான நேரத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஷுட் சே நாட் செட் தி அதர், கண்டிப்பாக அவர் வரமாட்டார்னு நான் சொல்ல மாட்டேங்க, கண்டிப்பாக வருவார் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ஐ வில் கிவ் ஹிம் half an hour அட்லீஸ்ட், அவர் வர்றதுக்காக கட்டாயம் நான் அரை மணி நேரம் டைம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் ஜிம்மி இஸ் அலைவ் ஆன் எர்த் ஹீல் பி ஹீரோ பை த டைம், ஹீல் பி ஹீரோ பை த டைம் so long ஆஃபீஸர். ஸோ உண்மையாலுமே இவர் உயிரோடு இருந்தார்னு வச்சுக்கோங்க, ஜிம்மி வெல்ஸு கண்டிப்பாக எந்த இடத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. குட் நைட் சார் செட் த policeman. அதுக்கப்புறம் குட் நைட் சொல்லிவிட்டு பாசிங் ஆன் அலாங் ஹிஸ் பீட் ட்ரையிங் டோர்ஸ் ஆஸ் ஹீ வெண்ட். அதுக்கப்புறம் டோரை தட்டிக்கிட்டே செக் பண்ணிக்கிட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. There was now a fine cold drizzle falling, and the wind had risen from its uncertain puffs into a steady blow. குட் நைட் சொன்னதுக்கப்புறம் போலீஸ்கார் கிளம்பி போயிட்டார். அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா காற்று அப்படியே தென்றல் காற்று வீசிகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் லைட்டாக மழை பெய்யறதுக்கான அறிகுறியும் தெரியுது. The few foot passenger astir in that quarter hurried dismally and silently along with coat collars turned high and pocketed hands. மழை வர மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய கோட்டினுடைய காலர் அப்படியே மேலே தூக்கி விட்டுட்டு கைகளை பேண்ட்டினுடைய பாக்கெட்டில் விட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. And in the door of the hardware store, the man who had come 1,000 miles to fill an appointment, uncertain almost to absurdity, with the friend of his youth, smoked his cigar and waited. பட் ஆனால் அந்த ஹார்ட்வேர் ஸ்டோரு கதவு ஓரமாக சாஞ்சிட்டு இருந்த அந்த மனிதன் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு அப்சர்வ்டாக சிகரெட் அப்படியே புகைச்சிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அபவுட் 20 minutes he waited. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களாக அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அண்ட் தென் எ டால் மேன் இன் எ லாங் ஓவர்கோட் வித் காலர் டர்ன்ட் அப் டு ஹிஸ் இயர்ஸ் ஹரீட் அக்ராஸ் ஃப்ரம் தி ஆப்போசிட் சைட் ஆஃப் த ஸ்ட்ரீட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உயரமான ஒரு மனிதர், அவருடைய கோட்டு கூட எப்படி இருக்குது அப்படின்னா லாங் கோட்டாக இருக்குது. அந்த கோட்டினுடைய காலர் அப்படியே காது வரலும் நீண்டுட்டுருக்கு. வேக வேகமாக நடந்து வர்றாரு இவர் நின்று இருந்த திசையை நோக்கி. He went directly to the waiting man. அவர் நேராக எங்கே வர்றாரு அப்படின்னா, இவருக்காக காத்திருந்த மனிதரை நோக்கி வர்றாரு. Is that you, Bob? He asked doubtfully. நீங்கள் தான் அந்த பாப் அப்படிங்கிறவரா அப்படின்னு சங்கத்தோட கேட்குறாரு.
இஸ் தட் யூ ஜிம்மி வெல்ஸ் cried the man in the door. அதை காத்துக்கிட்டு இருந்த அந்த மனிதர், நீங்கள் தான் ஜிம்மி வெல்ஸா அப்படின்னு சத்தம் போட்டு கத்தி சொல்கிறாரு. Bless my heart, exclaimed the new arrival, gasping both the other's hands with his own. என் நெஞ்சில் பாலை வாத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. இட் இஸ் பாப், ஷியோர் ஆஸ் ஃபேட். கண்டிப்பாக இது பாப் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஐ வாஸ் certain ஐ would find you here if you were still in existence. உண்மையாலுமே நீங்கள் உயிரோடு இருந்த அப்படின்னா கட்டாயம் நீங்கள் உறுதியாக வருவீங்க அப்படின்னு நான் நினச்சேன். வெல் 20 years is a long time. 20 வருடம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நெடிய நாள் அப்படின்னு சொல்கிறாரு. தி ஓல்டு ரெஸ்டாரண்ட்ஸ் கான் பாப், ஐ wished it had lasted so we could have had another dinner there. ஸோ இங்கே 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ரெஸ்டாரண்ட் இப்போ இல்லை, பட் கட்டாயம் இங்கே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹவு ஹேஸ் த வெஸ்ட் ட்ரீட்டட் யூ ஓல்டு மேன்? சரி, நீங்கள் மேற்கு பக்கம் போயிருந்தீங்களா, எப்படி இருந்தது அப்படின்னு அவர் கேட்குறாரு. புல்லி, இட் ஹேஸ் கிவன் மீ எவ்ரி திங் ஐ ஆஸ்க்ட் இட் ஃபார். கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாகவே இருந்தது, நான் என்னென்ன எதிர்பார்த்தேன்னு அது எல்லாமே கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஹேவ் சேஞ்ச் லாட்ஸ் ஜிம்மி. நீ கண்டிப்பாக நிறையா சேஞ்ச் ஆகிருக்கிறீங்களே அப்படின்னு ஜிம்மியை பார்த்து பாப் கேட்குறாரு. ஐ நெவர் தாட் யூ ஆர் ஸோ டால் பை 2 or 3 inches. கண்டிப்பாக நீங்கள் நான் எதிர்பார்த்ததை விடவும் 2 or 3 inches அதிகமாகவே வளர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு சொல்கிறாரு. ஓ, ஐ grew a bit after I was 20. ஆமாங்க, கண்டிப்பாக நான் 20 வயசுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. டூயிங் வெல் இன் நியூயார்க் ஜிம்மி? நியூயார்க்கில் நீங்கள் நல்லா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டுறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மாடரேட்லி, ஏதோ அப்படி இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹாவ் அ பொசிஷன் இன் ஒன் ஆஃப் மை சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். நான் இந்த சிட்டியில் இந்த அரசாங்கத்தில் ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறேன். கமான் பாப், வி வில் கோ அரவுண்ட் டு அ பிளேஸ் ஐ நோ ஆஃப். வாங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹாவ் a good long talk about old times. பழங்காலத்தில், அதாவது நம்முடைய முன்னர் நடந்த காலத்தில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி பேசலாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். The 2 men started up the street arm in arm. அந்த வீதியிலேயே அப்படி கை கோர்த்தபடி 2 பேருமே நடந்து போகிறாங்க. The man from the west, his egotism enlarged by success, was beginning to outline the history of his career. இந்த மேற்கிருந்து வந்தவர் தான் எவ்வளோ சக்ஸஸ் ஆனோம் அப்படிங்கிற பெருமிதமாக சொல்லும் விதமாக தன்னுடைய தொழிலை பற்றியும் தன்னுடைய ஜாப்பை பற்றியும் அப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு. தி அதர் submerged in his overcoat listened with interest. பட் மற்ற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் சொல்கிறது அப்படியே கேட்டுகிட்டே இருக்கிறாரு. At the corner stood a drugstore, brilliant with little lights. When they came into his glare, each of them turned simultaneously. அந்த சாலையினுடைய முனையில் அங்கே ஒரு ட்ரக் ஸ்டோர் இருக்குது. அந்த ட்ரக் ஸ்டோரில் பார்த்தோம் அப்படின்னா வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரக் ஸ்டோர் மீன்ஸ் மருந்து கடை. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திடீர்னு அந்த வெளிச்சத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை பார்த்துக்கிறாங்க. பார்த்ததுக்கப்புறமா த மேன் ஃப்ரம் த வெஸ்ட் ஸ்டாப்ட் சடன்லி அண்ட் ரிலீஸ்ட் ஹிஸ் ஆர்ம். இந்த மேற்கு திசையிலிருந்து வந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திடீர்னு அவருடைய கையை அப்படியே விட்டுறாரு. விட்டதுக்கு அப்புறம் யூ ஆர் நாட் ஜிம்மி வெல்ஸ், ஹீ ஸ்னாப்ட். நீ ஜிம்மி வெல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. 20 years is a long time, but not long enough to change a man's nose from a Roman to a buck. கண்டிப்பாக 20 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் தான். பட் இந்த 20 வருஷத்தில் அந்த ரோமன்காரர் மாதிரி ஒரு மூக்கு சின்னதாகாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு அவர் இட் சம்டைம்ஸ் சேஞ்சஸ் எ குட் மேன் இன் டு பேட் ஒன், said the tall man. உயரமாக இருக்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா
சில சமயங்களில் நல்ல மனிதரும் கூட கெட்ட மனிதராக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஹவ் பீன் அண்டர் அரெஸ்ட் ஃபார் 10 minutes சில்கி பாப். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 நிமிஷமாகவே நீங்கள் அரெஸ்ட் ஆகி தான் இருக்கிறீங்க. சிக்காகோ திங்ஸ் யூ மே ஹேவ் ட்ராப்டு ஓவர் அவர் வே அண்ட் வயர்ஸ் அஸ் ஷி வாண்ட்ஸ் டு ஹேவ் அ சேட் வித் யூ. சிக்காகோவில் இருந்து போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே என்கிட்ட முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட அவங்க ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்கிறாரு. கோயிங் குவைட்லி ஆர் யூ, அமைதியாக போகிறீங்க அப்படி தானே அப்படின்னு மிரட்டுறாரு. தட் இஸ் சென்சிபிள், அது ரொம்ப புத்திசாலித்தனமானது அப்படின்னு சொல்கிறாரு. நவ் பிஃபோர் வி கோ ஆன் டு த ஸ்டேஷன் ஹியர் இஸ் அ நோட் ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு ஹேண்ட் யூ. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி, போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்தாங்க ஒரு குறிப்பு, கண்டிப்பாக அது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூ மே ரீட் இட் ஹியர் அட் த விண்டோ. நீங்கள் இங்கே கூட படிச்சுக்கலாம், அந்த விண்டோவுக்கு பக்கத்தில் அந்த வெளிச்சத்தில் படிச்சுக்கலாம். இட் இஸ் ஃப்ரம் பேட்ரோல் மேன் வெல்ஸ். இது யாருக்கிட்டேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்ரோல் மேன் வெல்ஸுக்கிட்டேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. த மேன் ஃப்ரம் த வெஸ்ட் அன்ஃபோல்டட் த லிட்டில் பீஸ் ஆஃப் பேப்பர் ஹேண்டட் டு ஹிம். இந்த மேற்கிருந்து வந்த மனிதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட அந்த சீட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஹிஸ் ஹேண்ட் வாஸ் ஸ்டெடி வென் ஹீ பிகேன் டு ரீட். அவர் படிக்க ஆரம்பிக்கும்போது கை அப்படி ஸ்டெடியாக தான் இருந்தது. பட் இட் ட்ரம்பிள்ட் அ லிட்டில் பை த டைம் ஹீ ஹேட் ஃபினிஷ்ட். ஆனால் முடிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கை அப்படியே லைட்டாக நடுங்க ஆரம்பிக்குது. த நோட் வாஸ் ரேதர் ஷார்ட். அங்கே குறிக்கப்பட்ட அந்த குறிப்பு ரொம்ப சின்னதாக இருந்தது. அது என்னென்னா, பாப், ஐ வாஸ் அட் தி அப்பாயிண்டட் பிளேஸ் ஆன் டைம். வென் யூ ஸ்ட்ரக் த மேட்ச் டு லைட் யுவர் சிகர், I saw it was the face of a man wanted in Chicago. Somehow I couldn't do it myself, so I went around and got a plainclothes man to do the job. பாப், நீங்கள் சொன்ன இடத்துல சொன்ன நேரத்தில் நான் அங்கே இருந்தேன். நீங்கள் உங்களுடைய சிகரெட்டை பற்ற வைக்கிறதுக்காக தீக்குச்சியை உரசும்போது ஏற்பட்ட வெளிச்சத்தில் தான் நான் அந்த உங்கள் முகத்தை பார்த்தேன். அந்த முகம் எந்த முகம் அப்படின்னா சிக்காகோவில் தேடப்படுகிற ஒரு குற்றவாளியோட முகம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. உடனே நான் கைது செய்ய விரும்பலை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பக்கத்தில் போய் ஸோ இதை மப்டி ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸார் அனுப்பி செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு அதில் எழுதப்பட்டு இருந்தது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் எ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். தன்னுடைய ஃப்ரெண்டு குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவர் கைது செய்ய மனமில்லாமல் தன்னுடைய இன்னொரு கலீகிட்ட போலீஸ் பர்சனல்கிட்ட சொல்லி இது செஞ்சுருந்தார். இதுதான் உண்மையான ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சப்ளிமெண்ட்ரி லெசன்லேருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரே ஒரு பேராகிராஃப் கொஸ்டினை மட்டும் ஆன்சர் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுக்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு பேராகிராஃபை நியர்லி 10 to 15 சென்டென்ஸ் இருக்கிற மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா போதும். அவ்வளோதான் இந்த சப்ளிமெண்ட்ரி லெசன்லேருந்து நம்ம செய்ய வேண்டியது. ஓகே, இந்த பேராகிராஃப் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம we can write the title of the supplementary lesson after 20 years. Next we have to write the author's name. The author's name is O. Henry. Next we can write the characters of the story. Now we can write Bob, Jimmy Wells and also Plainclothes Man. Now we can write a few points of our own. For example, Bob and Jimmy were friends. They planned to meet at the same place, same date after 20 years. Jimmy becomes a cop. Cop means a policeman. Bob becomes a criminal. Bob waits at the same place after 20 years. Jimmy is a policeman now, comes there and leaves soon. Jimmy finds out that Bob is a criminal, so he sends another man to arrest his friend.
Bob reads a note from Jimmy Wells. He is shocked to know that the policeman was his friend Jimmy Wells. So after that we can write a caption. Okay, my dear students, thank you very much.